وَلْتَكُنْ مِنْكُمْ أُمَّةٌ يَدْعُونَ إِلَى الْخَيْرِ وَيَأْمُرُونَ بِالْمَعْرُوفِ وَيَنْهَوْنَ عَنِ الْمُنْكَرِ وَأُولَئِكَ هُمُ الْمُفْلِحُونَ. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله فقال الله تعالى في القرآن المجيد والفرقان الحميد بعد أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما بسم الله الرحمن الرحيم ولقد خلقنا الإنسان ونعلم ما توسوس به نفسه ونحن أقرب إليه من حبل الوريد إذ يتلقى المتلقيان عن اليمين وعن الشمال قعيد ما يلفظ من قول إلا لديه رقيب عتيد وجاءت سكرة الموت بالحق ذلك ما كنت منه تحيد ونفخ في الصور ذلك يوم الوعيد وجاءت كل نفس معها سائق وشهيد لقد كنت في غفلة من هذا فكشفنا عنك غطاءك فبصرك اليوم حديد أما بعد وقال النبي صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وقال أيضا فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم அல்லாஹுக்கு எல்லா புகழும் புகழ்ச்சியும் உரித்தாகட்டும். அந்த வல்ல ரஹ்மானின் சாந்தியும் சமாதானமும் அருளும் கிருபையும் நேசமும் பாசமும் அனைத்து தூதர்கள் மீதும்
குறிப்பாக நமது உயிருக்கும் மேலானவர் கண்மணி நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தாரின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபிஈன்கள் இன்னும் இந்த இஸ்லாத்துக்காக தியாகம் செய்த அனைத்து இமாம்கள் சலஃபுகள் குறிப்பாக இந்த இறை இல்லத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அனைத்து ஆண்கள் பெண்கள் சிறுவர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டமாக என்று கூறி என்னுடைய இந்த ஜுமாவின் உரை நான் துவங்குகிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று இன்ஷா அல்லாஹ் ஜுமாவுடைய தலைப்பு கண்ணியமிக்க இறுதி 10 இரவுகள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் படைப்பதற்கு முன்பாகவே மாதங்கள் அதனுடைய எண்ணிக்கைகளை அல்லாஹ் உருவாக்கி விட்டான், படைத்து விட்டான். இன்ன இத்தத ஷுஹூரி இன்தல்லாஹி 12 ஷஹரன் ஃபி கிதாபில்லாஹி யௌம ஹலகஸ் ஸமாவாத்தி வல் அர்த். இந்த வானங்களும் இந்த பூமிகளும் படைப்பதற்கு முன்பாகவே இந்த நாட்களுடைய எண்ணிக்கை, மாதங்களுடைய எண்ணிக்கை, இது எல்லாம் அல்லாஹ்விடத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதனால்தான் நாங்கள் ஹதீஸில் பார்க்கின்றோம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவ்வலு மஹ்லூகன், அல்லாஹுடைய முதல் படைப்பு என்ன? அல்லாஹுடைய பேனா. அல்லாஹ் படைத்த முதல் படைப்பு ஒரு பேனா. அல்லாஹ் அந்த பேனாக்கு கட்டளையிட்டான், மறுமை நாள் வரும் வரை என்னென்ன நிகழ்வுகள் என்னென்ன சம்பவங்கள் நடக்கப் போகின்றதோ அத்துணையும் எழுதிவிடு. அந்த வேதத்தில் அத்துணை விஷயங்களும் எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ பார்க்கக்கூடிய நீங்கள், பேசக்கூடிய நாம், இதை பார்க்கக்கூடிய பல பேர்கள், இங்கே வசிக்கக்கூடிய பல மக்கள், இதெல்லாம் அந்த ஏடில் அந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதுதான் சூரத்துல் புரூஜ் 84வது அத்தியாயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை ஃபீ லவ்ஹிம் மஹ்ஃபூஸ் என்ற புத்தகத்துடைய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெயரை சொல்லுகின்றான். அப்போ அந்த புத்தகத்தில் லவ்ஹுல் மஹ்ஃபூஸ் என்ற புத்தகத்தில் தான் நம்மளுடைய எல்லா விதிகளும் எல்லா விஷயங்களும் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற மிகவும் புனிதமான, மிகவும் கண்ணியமிக்க, அருள்மிக, அல்லாஹ்விடத்தில் இந்த மனிதர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அருட்குடையாக இறங்கிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனிதர்கள் மீது மிகப்பெரிய ஒரு நிஅமத்தாக கொடுத்த இந்த ரமதானுடைய கடைசி 10 இரவுகள், கடைசி 10 இரவுகள். ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லுகிறார்கள்? என்ன காரணம் இந்த 10 இரவுக்கு சிறப்பாக இருப்பதற்கு என்ன காரணம்? அல்லாஹ்வுடைய தூதருக்கு முதலில் இறங்கிய வஹி, அல்லாஹுடைய தூதர் மீது குர்ஆனுடைய இறங்கிய முதல் வசனம் இக்ரா, படியுங்கள் என்ற அந்த வாசகம், அந்த வார்த்தை, அந்த வசனம் இறங்கிய முதல் வார்த்தை இப்போது இறங்கியது ரமதானுடைய கடைசி இறுதி ஒற்றைப்படையில்தான் இறங்கியது என்ற ஹதீஸிலே நாங்கள் பார்க்கின்றோம். அதனுடைய நாள் எனக்கு ஞாபகம் இல்லை, அல்லாஹ் என்னிடத்திலிருந்து அதை மறைக்க செய்தான், அந்த நாளை மறக்க செய்து விட்டான். அதனால் இந்த ரமதானுடைய கடைசி ஒற்றப்படையில், கடைசி 10 ஒற்றப்படை நீங்கள் அதை தேடிக்கொள்ளுங்கள் என்று சஹீஹ் புகாரி சஹீஹ் முஸ்லிம் ஹதீஸை நாங்கள் பார்த்து கொள்கிறோம். அப்போ இந்த விஷயங்கள் நமக்கு என்ன சொல்லுகிறது? இந்த ரமதானுடைய மாதத்தில் கடைசி 10 இரவுக்கு ஏன் சிறப்பு? இதில் தான் குர்ஆன் இறங்கிறது. குர்ஆனில் சூரத்துல் பக்ரா நமக்கு பதில் சொல்லுகிறது, ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். இந்த ரமதானுடைய மாதத்தில் தான் இந்த திருக்குர்ஆன் இறங்கியது. எதற்காக? ஹுதல்லின் நாஸ், மனித சமுதாயத்திற்காக. அந்த குர்ஆன் எப்படிப்பட்டது? வல் ஃபுர்கான், மனிதர்களுக்கு நேர்வழி காட்டதாகவும் மனிதர்களுக்கு சரி தவறு என்று பிரித்து பார்க்கக்கூடிய இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்று முழு வழிமுறையையும் இந்த திருக்குர்ஆன் அவர்களுக்கு வழிகாட்டியாக இறங்கி இருக்கிறது என்று சொல்லி அல்லாஹ் இந்த திருமறை குர்ஆன் அந்த வசனத்தில் சொல்லுகின்றான். அப்போ இந்த ரமதானுடைய மாதத்தில் தான் இந்த திருக்குர்ஆன் இறங்கியது. நேற்று கூட தராவீஹ் இரவு தொழுகைக்கு பிறகு இந்த விஷயங்களை பார்க்கும் பொழுது நாங்கள் என்ன பார்த்தோம்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனை கொண்டு எதெல்லாம் தொடர் வைக்கிறதோ அதுக்கு எல்லாத்துக்கும் சிறப்பு சொல்லுகின்றான். இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தன்னுடைய தஃப்சீர் இப்னு கஸீர் புத்தகத்தில் அந்த விளக்கத்தில் எழுதுகிறார்கள், இந்த குர்ஆனோடு தொடர்பு வைக்கின்ற ஒவ்வொரு பொருளும், ஒவ்வொரு விஷயமும், ஒவ்வொரு நபருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிறப்பை கொடுத்திருக்கிறான். இந்த திருக்குர்ஆன்
எப்போது இறங்கியது? ரமதானுடைய மாதத்தில். ரமதானுக்கு மற்ற மாதங்களை விட அதற்கு சிறப்புண்டு. இந்த திருக்குரானை கொண்டு வந்த தூதர் வானவர் ஜிப்ரீல் ரூஹுல் அமீன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மற்ற மாணவர்களை விட அவர்களுக்கு தனி சிறப்புண்டு. இந்த திருக்குரான் யார் மீது இறங்கியது? சையீதுல் முர்சலீன் ஹாத்தமுன் நபியீன் அல்லாஹின் தூதர் முஹம்மது நபி முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தனி சிறப்புண்டு. இது மட்டுமில்ல, எந்த சமுதாயத்தின் மீது இந்த இந்த திருக்குரான் இறங்கியதோ அந்த திருக்குரானுக்காக இந்த சமுதாயத்திற்கு இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் சிறப்பை கொடுக்கின்றான். நாளை மறுமையில் கடைசியாக வந்த இந்த சமுதாயம் சொர்க்கத்தில் முதலில் செல்லும். சுப்ஹானல்லாஹ். அதே போன்று இந்த திருக்குரான் எந்த இரவில் இறங்கியதோ லைலத்துல் கத்ர் புனிதமிக்க அந்த இரவு அல்லாஹ் எப்படி சொல்லுகின்றான்? ஹாமீம் வல் கிதாபில் முபீன் இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தின் முபாரக்கஹ். கண்ணியமிக்க முபாரக்கான ஒரு இரவில் தான் இந்த திருக்குரானை நாங்கள் இறக்கியிருக்கிறோம். அதற்காக தனி அத்தியாயத்தை அல்லாஹ் இறக்கி சூரத்துல் கத்ர் இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தில் கத்ர். நிச்சயமாக நாம் அல்லாஹ் நிச்சயமாக சொல்லுகின்றான். அல்லாஹ் சொல்லுகின்ற வார்த்தை பொய்யாகாது. ஆனாலும் அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தையை கவனிங்கள். இன்னா அன்ஸல்நாஹு, நிச்சயமாக நாங்கள் தான் இந்த திருக்குரானை இறக்கினோம். எந்த இடத்தில், எந்த நேரத்தில், எந்த இரவில்? லைலத்துல் கத்ர். அல்லாஹ் மறுபடியும் கேட்கின்றான், ஒமா அத்ராக்கமா லைலத்துல் கத்ர். லைலத்துல் கத்ரை பற்றி உமக்கு என்ன தெரியும்? அந்த 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 புனிதமிக்க அந்த இரவை பற்றி உங்களுக்கு என்ன அறிவு இருக்கிறது? லைலத்துல் கத்ரி அது எப்படிப்பட்டது என்று தெரியுமா? ஹைருன். அரபி தெரிந்திருக்கக்கூடியவர்களுக்கு தெரியும். ஹைருன் என்ற வார்த்தை இஸ்மு தஃதீல், இது எல்லாத்தையும் விட சிறந்தது. ஹைருன் மின் அல்ஃபி ஷஹ்ரின், 1000 மாதங்களை விட அந்த ஒரு இரவு, அந்த இரவில் இருக்கக்கூடிய சிறப்பு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான். கணக்கு போட்டு பார்த்தால் கிட்டத்தட்ட 83 வருடங்கள் ஆகிறது. 1000 மாதங்கள் 83 வருடங்கள் கிட்ட ஆகியிருக்கிறது. அந்த காலம் வரை, அந்த வருடம் வரை இவ்வளவு வருஷம் நாங்கள் வாழ்வோமா என்று கேட்டாலே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிதான். ஆனால் அதில் செய்யக்கூடிய 83 வருடங்களுடைய நன்மைகள் ஒரே இரவில் நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை, பாக்கியத்தை அல்லாஹ் இந்த லைலத்துல் கத்ர் புனிதமிக்க இந்த இரவில் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 10 இரவுகள் வரும் பொழுது, லைலத்துல் கத்ருடைய இரவுகள் வரும் பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ், அல்லாஹ்வின் தூதர் மற்ற நேரங்களை விட இந்த நேரத்தில் அதிகமாக இபாதத்தில் ஈடுபடுவார்கள், அதிகமாக குர்ஆனை ஓதுவார்கள், அதிகமாக தான தர்மங்களை செய்வார்கள், அதிகமாக ஸிக்ர் செய்வார்கள், அதிகமாக தௌபா இஸ்திக்ஃபாரை செய்வார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த இபாதத்துகளுடைய நிலைமையை பற்றி, பண்பை பற்றி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். அவர்களுடைய தர்மம் மட்டும் எப்படி இருக்கும் என்று தெரியுமா? காற்றின் வேகத்தின் அளவுக்கு, காற்று வீசக்கூடிய அந்த வேகத்தின் அளவுக்கு ரசூலுல்லாஹுடைய தான தர்மங்கள் இருக்கும். அதற்காக ரசூலுல்லாஹ் அவர்கள் மிகப்பெரிய ஒரு பணக்காரரோ மிகப்பெரிய செல்வந்தரோ கிடையாது. ரசூலுல்லாஹுடைய வீட்டில் ஒரு பேரித்த பழத்தை தவிர வேற எந்த பொருளும் கிடையாது. மதீனாவில் அல்லாஹுடைய தூதருக்கு 9 வீடுகள் இருந்தது கடைசி நேரத்தில். ஆனால் கடைசி நேரத்தில் அவர்களுடைய வீட்டில் பார்க்கும் பொழுது உண்ணக்கூடிய உணவுக்கு ஒரு பேரித்த பழமும் தண்ணீரை தவிர வேறு எந்த பொருளும் கிடையாது. அல்லாஹு அக்பர். ஆனால் கிடைத்தவுடன் உடனடியாக அந்த ஏழை மிஸ்கீன்களுக்கு, அந்த ஏழை மக்களுக்கு உதவி செய்வார்கள், தான தர்மங்களை செய்வார்கள். இப்படிப்பட்ட முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த புனிதமிக்க ரமதானுடைய மாதத்தில், இந்த கண்ணியமிக்க இந்த 10 இரவில் இபாதத்துகள் அதிகப்படுத்துவார்கள். ஆகையால் நாமும் இந்த இரவில் கிடைத்த இந்த வாக்கியத்தை வீணாக்காமல், கிடைத்த இந்த மிகப்பெரிய ஒரு அருட்கொடையை நாங்கள் தள்ளி போடாமல் இதை உடனடியாக நிறைய நல்ல அமல்களை செய்துவிட வேண்டும். ஏனென்று சொன்னால் எந்த இரவு லைலத்துல் கத்ர் என்று நமக்கு தெரியாது. அல்லாஹ்விடத்தில் அந்த ஒரு இரவில் அந்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டால் போதும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள், அந்த மனிதனுடைய அத்துணை பாவங்களும் மன்னிக்கப்படும், அவன் இதற்கு முன் செய்த அத்துணை பாவங்களும் மன்னிக்கப்படும், அவன் தௌபா இஸ்திக்ஃபாரை செய்தால். அப்படி செய்யாவிட்டால், இந்த லைலத்துல் கத்ருடைய அந்த இரவில் பாவ மன்னிப்பை தேடாவிட்டால் அந்த மனிதனுக்கு என்ன ஒரு எச்சரிக்கை என்று தெரியுமா?
ஹதீஸிலே நாங்கள் பார்க்கின்றோம், அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதே மெம்பரிலே ஏறும் பொழுது 3 முறை ஆமீன் 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 என்று சொல்லியிருக்கிறார்கள். சஹாபாக்களுக்கு புதுமையான விஷயம், ஆச்சரியமாக கேட்டார்கள், என்ன யா ரசூலல்லாஹ் ஆமீன் ஆமீன் என்று சொன்னீர்கள், என்ன காரணம்? அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு பதிலளித்தார்கள். சொன்னார்கள், என்னிடத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள், வானவர்களின் தலைவர் வந்து என்னிடத்தில் சொன்னார்கள், 3 நபர்கள் மீது சபித்தார்கள், 3 நபர்களை சபித்தார்கள். நான் அதற்கு ஆமீன் என்று சொன்னேன். முதலாவது நபர் யார்? ரமதானுடைய மாதத்தை அடைந்து எவர் ஒருவர் தன்னுடைய பாவ மன்னிப்பை கேட்காமல் அந்த ரமதானுடைய மாதத்தை அடைகிறார்களோ, கடந்து செல்கிறார்களோ, அப்படிப்பட்ட மனிதனுக்கு நாசம் உண்டாகட்டும், அப்படிப்பட்ட மனிதனுக்கு நாசம் உண்டாகட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சபித்ததாகவும் அதற்கு ஆமீன் சொன்னதாகவும் அல்லாஹ்வின் தூதர் சொன்னதாக நாங்கள் ஹதீஸில் பார்க்கின்றோம். அப்போ எவர் ஒருவர் தன்னுடைய பாவ மன்னிப்பு இந்த ரமதானுடைய மாதத்தில் தேடவில்லை என்று சொன்னால், அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்யவில்லை என்று சொன்னால், தான் செய்த பாவங்களையும் குற்றங்களையும் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்கவில்லை என்று சொன்னால், இந்த மனிதனை விட மிக மோசமான மனிதன் இந்த உலகத்தில் யாரும் இருக்க முடியாது. அல்லாஹ் எத்துணை வாய்ப்புகளை கொடுக்கின்றான். ரமதானுடைய மாதத்தில் இதா ஜாஅ ரமதான், உங்களிடத்தில் ரமதானுடைய மாதங்கள் வந்து விட்டால் ஃபுத்திஹத் அப்வாபுல் ஜன்னah, சொர்க்கத்துடைய கதவுகள் திறக்கப்படும். உக்லிகத் அப்வாபுன் நார், நரகத்துடைய கதவுகள் மூடப்படும். எல்லா வாக்கியமும் அல்லாஹ் கொடுத்து விட்டு, எல்லா சிறப்பும் அல்லாஹ் கொடுத்து விட்டு, இதற்கு பிறகும் நாங்கள் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்கவில்லை என்று சொன்னால், இதற்கு பிறகும் நாங்கள் அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்கவில்லை என்று சொன்னால், இதற்கு பிறகும் நாங்கள் அல்லாஹ்வை திருப்திப்படுத்தவில்லை என்று சொன்னால், நம்மை விட இந்த உலகத்தில் மிக கேடு கெட்டவன் யாரும் கிடையாது. அல்லாஹ் கொடுத்த வாய்ப்பை தவறிவிட்டு, அல்லாஹ் கொடுத்த பாக்கியத்தை வீணாக்கி, இந்த ரமதானுடைய மாதத்தில் உயிரோடு இருக்கக்கூடிய எவ்வளவு பெரிய அருட்கொடை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான். நாங்கள் பார்த்திருப்போம், கடந்த ரமதான் நம்மளோடு இருந்த, நம்மளோடு சிரித்த, நம்மளோடு பழகிய பல நண்பர்கள், பல தெரிந்தவர்கள், பல சகோதரர்கள், பல உறவினர்கள் இன்றைய இந்த ரமதானில் நம்மோடு இல்லை. அவர் கபரில் இருக்கிறார்கள், தன்னுடைய கேள்விக்கணுக்கான பதிலை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கான தீர்ப்பை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கிவிட்டான். நம்மளுடைய பெற்றோர்கள், பிள்ளைகள், சகோதரர்கள், நண்பர்கள், தெரிந்தவர்கள் எத்துணை பேர் கடந்த எத்தனையோ ரமதானோடு நம்மளோடு இருந்திருப்பார். ஆனால் இந்த ரமதான் நம்மளோடு இல்லை. அல்லாஹ் அந்த பாக்கியத்தை எனக்கு கொடுத்திருக்கிறானே, அதை உணர்ந்து நாங்கள் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்போமே, அதை உணர்ந்து அல்லாஹ்விடம் தௌபா மன்னிப்பு இஸ்திக்ஃபார் செய்வோமே. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரமதானுடைய மாதத்திற்கு எவ்வளவு சிறப்பு சொன்ன பிறகும் நாங்கள் இந்த சிறப்பை பயன்படுத்தாமல் இந்த ரமதானுடைய மாதத்தில் ஐபிஎல்லோடு, வெளிய சுத்தத்தோடு, இஃப்தார் சஹரி நிகழ்ச்சியோடு அல்லது மற்ற இடங்களில் போகக்கூடிய ஒரு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை நாங்கள் பயன்படுத்தி ரமதானுடைய மாதத்தை வீணாக்கி விட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நம்மை விட மிகப்பெரிய ஷைத்தான் இந்த உலகத்தில் வேறு யாரும் இருக்க முடியாது. ஷைத்தானுடைய செயல்களை நாங்கள் தொடர்ச்சியாக செய்து வருகின்றோம். ஷைத்தான் அவன் விலங்கிடப்பட்டிருக்கிறான், ஆனால் அவனுடைய செயல்கள் நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்றன. அவர்கள் அந்த ஷைத்தானுடைய 11 மாதங்களுடைய ட்ரைனிங் இந்த ரமதானுடைய மாதத்திலும் நம்மை விட்டு போகவில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 1 மாத ட்ரைனிங்கிலிருந்து, 1 மாத இந்த பயிற்சியிலிருந்து 11 மாதங்கள் நல்ல வழியில் இருக்க வேண்டும், பாவ மன்னிப்பை, பாவத்தை விட வேண்டும், நல்ல வழியில் வர வேண்டும் என்பதற்காக ஒரு ட்ரைனிங்காக இந்த ரமதானுடைய மாதம் நமக்கு கொடுத்திருக்கிறான். ஆனால் நாங்கள் 11 மாதங்கள் அல்லாஹுக்கு மாறு செய்த மாதிரி இந்த 1 மாதமும் அல்லாஹுக்கு மாறு செய்து கொண்டுதான் இருக்கின்றோம். நாங்கள் பார்க்கின்றோம், ரமதானுடைய மாதத்திலும் சரி, ஜும்ஆவுடைய தினத்திலும் சரி, லைலத்துல் கத்ருடைய அந்த இரவிலும் சரி, எத்துணை முஸ்லிம்கள், எத்துணை இளைஞர்கள், எத்துணை பெற்றோர்கள், அல்லாஹ் மன்னிக்க வேண்டும், வீணாக்கக்கூடிய செயல்களை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். டிவியில் ஐபிஎல்ல போட்டு பார்த்து சந்தோஷமாக ஆடி பாடி கொண்டாடமாக அவர்கள் தன்னுடைய அந்த இரவை கழிக்கிறார்கள். ஆனால் ஒரு முறை அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்போம் என்ற அந்த உணர்வு வர மாட்டேங்குது. அந்த ஒரு ஃபீலிங் நம்ம இடத்தில் வரவில்லை. ஏனென்று சொன்னால் நம்மளுடைய ஈமான் சாகக்கூடிய நிலைமையில் இருக்குது. அதற்கு ஒரு உயிர் இந்த ரமதானுடைய மாதம் வாய்ப்பாக வந்தது, உயிர் கொடுப்பதற்காக. ஆனால் அதையும் நாங்கள் தவறிவிடுகின்றோம்.
அதை தள்ளிவிடுகின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமதானுக்கு பிறகு நமக்கு உயிரோடு வைப்பான் என்று எந்த விதமான உத்தரவாதம், எந்த விதமான கேரண்டி கிடையாது. அடுத்த ரமதான் நான் உங்களோடு இருப்பேனா, நீங்கள் என்னோடு இருப்பீர்களா, நாம் நம்மளுடைய குடும்பத்தோடு இருப்போமா, எந்த விதமான கேரண்டி கிடையாது. இந்த ரமதானுடைய மாதம் என்னுடைய கடைசி ரமதானாக கூட இருக்கலாம். இந்த ரமதானுடைய மாதம் என்னுடைய கடைசி 10 நாட்களாக இருக்கலாம். இந்த ரமதானுடைய மாதம் என்னுடைய வாழ்க்கையின் கடைசி நேரமாக இருக்கலாம். இப்படி நாங்கள் நினைத்து பார்த்து இந்த இரவில் இபாதத்தை செய்தால் நிச்சயமாக உள்ளத்தில் இஹ்லாஸ் வரும் சகோதரர்களே. நிச்சயமாக உள்ளத்தில் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய அந்த ஒரு உணர்வு நம்மிடத்தில் அதிகப்படும். ஏன், நமக்கு வாழ்க்கை இல்லை என்று தெரிந்தால் நாம் உடனடியாக அல்லாஹ்விடம் வந்து விடுவோம். வாழ்க்கை இருக்கிறது என்று தெரிந்தால் அதுக்கப்புறம் பார்த்துப்போம். அடுத்த ரமதான் வரும், ரமதானுக்கு அப்புறம் தெரிந்துப்போம், ரமதானுக்கு அப்புறம் தொழுது விடுவோம், ரமதானுக்கு அப்புறம் நல்ல வழியில் வந்து விடுவோம். கிடைத்த எல்லா வாய்ப்பும் பாக்கியமும் ரமதானுடைய மாதத்தில் அல்லாஹ் கொடுத்து விட்டு இதற்கு பிறகு எந்த நேரத்தில் நாங்கள் திருந்த போகின்றோம், இதற்கு பிறகு எந்த நேரத்தில் இந்த திருக்குர்ஆனை படிக்க முயற்சி எடுப்போம், இதற்கு பிறகு எந்த நேரத்தில் நாங்கள் தௌபா மன்னிப்பு இஸ்திக்ஃபாரி செய்வோம், இதற்கு பிறகு எந்த வாய்ப்பை நாங்கள் பயன்படுத்த முடியும்? இந்த புனிதமிக்க இந்த இரவில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு அதிகமாக இபாதத்தில் ஈடுபட்டார்களோ, எவ்வளவு அதிகமாக அல்லாஹ்வின் நினைவு கூர்ந்தார்களோ, அதே அளவில் இல்லை என்றாலும் நம்மளால் முடிந்த அளவு சிறிதளவு இந்த இரவில் துஆக்களை படிக்க வேண்டும், இஸ்திக்ஃபாரி செய்ய வேண்டும், பாவ மன்னிப்பை கேட்க வேண்டும். கடமையான நோன்புக்கு பிறகு இந்த புனிதமிக்க ரமதானுடைய மாதத்தில் மிக சிறந்த ஒரு அமல் இருக்கிறது என்று சொன்னால் இந்த திருக்குர்ஆனை ஓதுவதுதான். இந்த திருக்குர்ஆனை ஓதுவதுதான் சிறந்த அமலாக இருக்கிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து இந்த திருக்குர்ஆனை ஓதுவார்கள். ஹதீஸிலே நாங்கள் பார்க்கின்றோம். இது மட்டுமல்ல, நிறைய இபாதத்துகள் மிக சிறந்த இபாதத்தில் திருக்குர்ஆனுக்கு பிறகு பாவ மன்னிப்பு கேட்பது. ரமதானுடைய மாதத்தில் நரகத்துடைய வாசல்கள் மூடப்படும் என்று சொன்னால் என்ன அர்த்தம் சகோதரர்களே, என்ன அர்த்தம் பெரியோர்களே? நாங்கள் செய்கின்ற பாவத்திற்கு அல்லாஹ் அவகாசம் கொடுக்கின்றான், மன்னிப்பு கேட்டு அல்லாஹ் விட்டுருவான். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இந்த ரமதானுடைய மாதம். அல்லாஹுக்கு மாறு செய்து, அல்லாஹ்வை மறந்து விட்டு, அல்லாஹுடைய பேச்சை மீறி விட்டு, அல்லாஹ் சொன்ன செய்தியை, அல்லாஹ் சொன்ன கட்டளை பின்பற்றாமல் அதை உதறி தள்ளிவிட்டு நாங்கள் அல்லாஹுக்கு எவ்வளவு பாவத்தை சம்பாதிக்கின்றோம், அல்லாஹுக்காக நம்மளுடைய பாவத்தை எவ்வளவு சுமந்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் அந்த சுமையை வெளிப்படுத்த வேண்டும், கொட்டி கடாச வேண்டும், அந்த சுமையை எடுத்து வைத்து நன்மைகளை சம்பாதிக்க வேண்டும். அப்படிப்பட்ட மாதம் இது. வானவர்கள் அழைக்கிறார்கள், யா பாகியல் கைர் அக்பில், நன்மையில் முந்திக் கொள்ளக்கூடியவர்களே முந்திக் கொள்ளுங்கள், அக்பில் முன்னாடி வாங்க. யா பாகிய ஷர், பாவம் சம்பாதிக்கக்கூடியவர்களே அக்ஸிர், இன்னொரு ஹதீஸில் அத்பிர், பின்னாடி திரும்பி போயிடுங்க, அதை மிகவும் குறைத்து விடுங்கள். மற்ற மாதங்களில் இல்லாமல் இந்த ரமதானுடைய மாதத்தில் நமக்கு நிறைய சோதனைகள் வரலாம். கரெக்டான நேரத்தில் இப்போ தான் ஐபிஎல் வரும், கரெக்டான நேரத்தில் தான் இப்போ தான் வெயில் காலம் வரும், இந்த நேரத்தில் தான் நமக்காக நிறைய சோதனைகள் வரும். ஆனால் இந்த நேரத்தில் ஒரு மனிதன் அல்லாஹுக்காக எல்லா ஹராமான விஷயங்களும் விட தயாராக இருந்தால் அப்படிப்பட்ட மனிதன்தான் அல்லாஹுடைய உண்மையான கட்டுப்பட்ட முஸ்லிமாக இருக்க முடியும். அல்லாஹ் நம்மை மன்னிக்க வேண்டும். இந்த ரமதானுடைய மாதத்தை வீணாக்காமல் பாவ மன்னிப்பாக்காக மிக சிறந்த துவா ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த துவா. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த துவாவை அதிகமாக சொல்லுங்கள் இந்த புனிதமிக்க இந்த 10 இரவுகளில் ஒற்றைப்படையில். என்ன துவா? அல்லாஹும்ம இன்னக அஃபுவ்வுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி. யா அல்லாஹ், அல்லாஹும்ம இன்னக அஃபுவ்வுன், நீ மன்னிக்க கூடியவன், என்னுடைய பாவத்தை அழிக்க கூடியவன். துஹிப்புல் அஃப்வ, அந்த பாவத்தை அழிக்கக்கூடியதை நீ விரும்பக்கூடியவன். என்னை மன்னித்து விடியா அல்லாஹ். எவ்வளவு இரக்கமான வார்த்தையோடு நாங்கள் கேட்கக்கூடிய துவா அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள். இந்த துவாவோடு நாங்கள் தன்னுடைய ரப்பை அதிகமாக நினைவு கூர்ந்து பாவ மன்னிப்பில் ஈடுபடுவோம். இந்த 10 இரவை நாங்கள் வீணாக்காமல் அல்லாஹ்வுடைய பள்ளி வாசலை அமர்ந்து கொண்டு, அல்லாஹ்வுடைய இந்த கிதாபுகளை படித்து கொண்டு, அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து, இந்த திருக்குர்ஆனையும் ஓதிக்கொண்டு
அல்லாஹை இபாதத்து செய்து கொண்டிருப்போம். இதுவே நமக்கு கடைசி நேரமாக இருந்தாலும் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நமக்கு சொர்க்கத்தை கொடுக்க தயாராக இருக்கின்றான். சலாமுன் ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர், அந்த ஃபஜ்ருடைய நேரம் வரை நமக்கு அந்த அமைதி இருக்கிறது, சலாம் இருக்கிறது என்று அல்லாஹ் கூறுகின்றான். அப்போ இந்த புனிதமிக்க இந்த கடைசி இரவுகளில் நாங்கள் வீணாக்கக்கூடாது. நாங்கள் பார்க்கின்றோம் ரமதானுடைய மாதத்திலும் சரி, ஜுமாவுடைய நேரத்துக்காக கடைசியாக வருவது, ஜுமாவுடைய நேரத்துக்காக பின்னாடி வருவது, ரமதானுடைய மாதத்தில் அதிக நன்மை சம்பாதிக்கக்கூடிய காலம். இப்போதெல்லாம் நாங்கள் ரமதானில் இந்த ஜும்மாவுடைய நேரத்திலெல்லாம் முதலில் வந்து கொண்டு குர்ஆனை படிக்கக்கூடிய மக்களாக நாங்கள் இருக்க வேண்டும். ஆனால் நம்மளுடைய நிலைமை என்ன? எத்தனை ஜுமாக்கள் கடந்தாலும், எத்தனை ரமதான் நாங்கள் அடைந்தாலும் நம்மளுடைய நிலைமை மாறவில்லை சகோதரர்களே. ஆனால் நம்மளுடைய நம்பிக்கை என்ன? அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான். இப்படி நம்மளுடைய நிலைமை இருந்தால் அல்லாஹ் எப்படி உதவி செய்வான்? நாங்கள் மாறவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் நம்மளுடைய நிலைமை மாற்றிவிட மாட்டான். இன்னல்லாஹ் லா யுகையிரு மா பி கௌமின் ஹத்தா யுகையிரு மா பி அன்ஃபுஸிஹிம். எந்த சமுதாயம் தன்னை மாற்றிக்கொள்ளவில்லையோ அந்த சமுதாயத்தோடைய நிலைமை அல்லாஹ் மாற்றிவிட மாட்டான். நாம் மாற வேண்டும் சகோதரர்களே. நம்மளுடைய நன்மைகள் நாங்கள் அதிகப்படுத்த வேண்டும் சகோதரர்களே, பெரியோர்களே. பல ரஹ்மான் நம் அனைவருடைய பாவங்களை மன்னித்து நம் அனைவர்களுடைய இந்த ரமதானுடைய மாதத்தில் இந்த புனிதமிக்க இந்த கடைசி 10 இரவுகளில் இந்த ஒற்றைப்படையில் இந்த லைலத்துல் கத்ரில் அல்லாஹ்விடம் வருந்தி மன்னிப்பு கேட்கக்கூடிய, அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு நல்ல முஸ்லீமாக ஆக்கி இந்த புனிதமிக்க இந்த இரவில் நாங்கள் அதிகமாக இபாதத்து செய்து அந்த அல்லாஹ்வை திருப்திப்படுத்தக்கூடிய இந்த பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் கொடுத்து அருள் புரிவானாக. ஆமீன். லிஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும் வலிசாரில் முஸ்லிமீன் மின் குல்லி தம்பின் ஃபஸ்தக்ஃபிரு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.